வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அதாவது சோஷியலி ரெலவெண்ட் டாபிக் அண்ட் இட்ஸ் பர்டிகுலர் ஃபார் விமன். பட் கண்டிப்பாக இதை மென்னும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நான் நிறையா வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இதை பற்றிலாம், ஃபெமினிசம் இதை பற்றிலாம் நான் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கேன். அப்படின்னாலும் இந்த டாப்பிக்கில் வந்து முக்கியமாக விமன் வந்து அவங்களுக்கே தெரியாமல், ஏன் நானே கூட நிறைய விஷயங்களை வந்து இது உண்மைதான் அப்படின்னு நம்பிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய கண்களை திறக்கிற மாதிரியான சில விஷயங்கள், நம்மளே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை வந்து இன்றைக்கி வந்து விமன் புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கே அவங்க போட்டுக்கிற ஒரு பொன் விலங்குல இருந்து அவங்களே வந்து விடுவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான விஷயம்தான். ஸோ இந்த பதிவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ரெசினேட் பண்ண முடியும். இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப டீப்பாக நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளை வந்து ஊட்டி வளர்த்த ஒரு விஷயன்றதுனால இந்த பதிவு கேட்கும்போது வந்து உங்களால் இதை ரிலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் போக போக இது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துன்றதை நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் ஒரு 20 வயசில் இருந்தீங்கனாலும், ஒரு 30-40 இயர்ஸில் இருந்தீங்கனாலும், இந்த கான்செப்டை வந்து நீங்கள் புரிஞ்சதுலேருந்து வர்றது அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கடினமான விஷயம்தானாலும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ஃப்ரீடத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இட்ஸ் நத்திங் பட் சோஷியலி கண்டிஷன் ஸ்டீரியோ டைப்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் அ உமன். ஸோ இது எப்படி ஒரு ஸ்டீரியோ டைப் உமன்னா எப்படி இருக்கணுங்கிறது வந்து நிறைய பேருக்கு இந்த நிறைய ஸ்டீரியோ டைப் வந்து ஓப்பனாகவே தெரியும். பட் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறது வந்து ரொம்பவே சட்டிலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயன்றதுனால நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது. இப்போது ரீசெண்டாக நான் ஒரு நீயானான ஷோவில் கூட இந்த டாபிக் பார்க்கும்போது இத்தனை உமன் இந்த மாதிரி இன்னும் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பதிவு போடுறேன். ஏன்னா இது பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களை வந்து ஒரு விடுவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன்னா நம்மளை கட்டி போடுறது வந்து இன்றைக்கி உண்மையாக சமுதாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நம்மளே தான் நம்மளை கட்டி போட்டுக்கிறோம், நம்மளுக்கே நம்ம வந்து விலங்கு போட்டுக்கிறோம், நம்மளுக்கே நம்ம வந்து சில பவுண்ட்ரிஸ் போட்டுட்டு இதுக்குள்ளேயே நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும்னா அந்த கண்ணுக்கு தெரியாத விலங்கு என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ விமன் அப்படின்னாலே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சட்டிலாக அவங்களோட வந்து கம்பேர் பண்ணப்படுது. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், தென் வில் கோ டு திஸ் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்பியரன்ஸ். உமன்னா வந்து பியூட்டி. ஸோ எந்த ஒரு மூவியில், மாஸ் மீடியாவில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷனை எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பியூட்டிஃபுல்லாக தான் காட்டுவாங்க. ஸோ அதே நேரத்தில் ஒரு மேலோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா வீரமாக காட்டுவாங்க. ஸோ விமனோட ஆட்டோமேட்டிக்காக இணைஞ்ச ஒரு விஷயம் தான் பியூட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும், இந்த ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு முகலட்சணம் இருக்கணும், இல்லைனா நீயே கிடையாது இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொசைட்டலி இட்ஸ் பீன் எக்ஸ்பெக்டட் ஆன் உமன். அதை தவிர இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து உமன் ஹஸ் டு பி சாஃப்ட் அண்ட் டாம் பாய்ஸாக இருக்கக்கூடாது. பெண்களுக்கான குணமே வந்து ஒரு நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்குறது தான். ஆமாம், எஸ் பாஸ்ன்னு சொல்கிறது தான். நான் எதை சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கிறது, மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸோடு ஒத்து போகிறது, உனக்குன்னு ஒரு எண்ணங்கள், உனக்குன்னு ஒரு உணர்வுகள் இருக்கக்கூடாது, சமுதாயத்தோடு ஒன்றி நீ வாழணும் அப்படிங்கிற மாதிரியான படிப்பினைகள் வந்து நிறையா வந்து இன்றைக்கி ஆண்களுக்கும் நான் நிறையா கவுன்சிலிங்கில் பார்க்குறேன். பாசிவான பர்சனாலிட்டி, நோ சொல்ல முடியாத கஷ்டங்கிறதுனால இது பெண்களுக்கு வந்து டபுள் டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஸோ ஒரு பெண்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சாத்வீகமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அதுதான் ஒரு அழகான பெண்ணுக்கு, ஒரு அருமையான பெண்ணு, ஒரு நல்ல பெண்ணுக்கான ஒரு சோ கால் குட் அப்படின்றாங்க. அந்த குட்டுங்கிற ஒரு சைக்கிள்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டாலே போதுங்க, வர முடியாது. இந்த சமுதாயம் உங்களை வந்து மிக நல்ல பெண்மணி, அருமையான பெண்மணி, இப்படி நிறைய விஷயத்த வந்து உங்களை வந்து காமெண்ட்ஸ் போட்டே உங்களை வந்து ஒரு வழி பண்ணி, நம்ம இப்படி தான் இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க வைப்பாங்க. ஸோ ஒரு ஹோம் மேக்கராக இருந்தால் இன்றைக்கி நீங்கள் இப்போவும் வரக்கூடிய நாடகங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா பூ வச்சுட்டு பின்னிட்டு சாரி போட்டுட்டு அவங்களோட மாமனார் மாமியாருக்கு கடமை செஞ்சுட்டு புருஷனுக்கு கடமை செஞ்சுட்டு இதை தான் ஒரு நல்ல பெண்மணி. ஒரு வில்லி அப்படின்னு பார்த்தாலே வந்து அவங்களாம் தலையை விரித்து போட்டுட்டு அவங்களாம் பயங்கர மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படின்றது அந்த காலத்து படத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்துலேயும், அந்த காலத்தில் பாலச்சந்தர் படத்துலேயே நிறைய வந்து ஒரு புரட்சியாக காட்டினாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து நல்ல பெண்கள் கிடையாது, கெட்ட பெண்கள் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து இன்னும் ரிலேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதை தவிர வந்து ஒரு பெண் அப்படின்னா அவள் குழந்தையை பார்த்துக்கிறது தான் அவளுடைய பிரதானமான ஒரு விஷயமா இருக்கணும். இப்போ வந்து ஒரு குழந்தையே இது பண்ணால் கூட நீதானே வளர்த்த, நீதானே பெத்த, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி பெண்கள் மேலே வைக்கப்படுது. ஒரு பெண் வந்து இன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து காதலிச்சாலோ நீ வளர்த்தது சரியில்லைன்னு அந்த அம்மாவை தான். இன்றைக்கி அவங்க போய் ஒரு வீட்டில் சமையல் தெரியலைனாலும் என்ன வளர்த்து வச்சுருக்கான்னு உங்கள் அம்மா கிட்ட தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்டிங்கிறது போத் இட்ஸ் ஃபார் மென் அண்ட் உமன், ஃபாதர் அண்ட் மதர். இதில் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் எல்லா பழியும் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கனால ஒரு கெரியர் ஓரியன்டாக ஒரு பெண் போயிட்டாலே வந்து அதை வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணுறாங்க. இது வந்து வேண்டாமா, நீ வந்து குழந்தை வளர்க்குறது தான் உன்னுடைய முதல் விஷயம், குழந்தைகிட்ட பாசமாக இருந்தியா, குழந்தைக்கு இதை கொடுத்தியா, குழந்தைக்கு அதை கொடுத்தியா, இந்த மாதிரி தாய்மார்களே இன்றைக்கி வந்து இதை வந்து நான் வந்து சாட வேண்டியது பெண்களை தாங்க. ஸோ அட்லீஸ்ட் உங்கள் மாமியாராக இருக்கட்டும், அவங்கள கூட விடுங்க, உங்களோட சொந்த அம்மாவாக இருக்கட்டும், அவங்களே இந்த விலங்கை போட்டு உங்களை ஒரு இடத்துல பூட்டி வைக்கிறாங்கன்னா மிகையாகாது.
ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு குழந்தைய வளர்க்காதீங்க, நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை. இங்கே வி ஹவ் டு வெரி பேலன்ஸ்டாக நம்ம இந்த கான்செப்டை பார்க்கணும். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபேக் டாக்ஸிக் ஃபெமினிசத்தை பற்றி நான் கண்டிப்பாக இங்கே பேச விரும்பலை. நான் பேச விரும்புறது வந்து எப்படி ஒரு பெண் அழகாக அவளுடைய முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி அவள் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ இதை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா, இதை வந்து கொஞ்சம் அதிகமாக தவறாக புரிஞ்சுக்கிற பெண்கள் வந்து தவறான பாதையிலையும் போகிறாங்க. நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன், எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்க மாட்டேன், நான் ஆண் மாதிரி இருக்க போகிறேன், அவங்களோட மாதிரி நான் செய்ய போகிறேன்னு போட்டி போட்டு பண்ணுற பெண்களுக்கான பதிவு இது நிச்சயமாக கிடையாதுங்க. நான் சொல்ல விரும்புகிறது வந்து ஒரு கெரியர் ஓரியன்ட் கெரியர் பெண்ட் இருந்ததுன்னா இந்த சமுதாயம் உங்களை வந்து கண்டிப்பாக உங்களை அப்ரூவ் பண்ண போகிறது கிடையாது, உங்களை டிஸ்அப்ரூவ் தான் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் சட்டிலாக பெண்கள் மேலே வச்சுருக்கிற ஒரு விஷயம். இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பாசம். அம்மா பாசத்தை விட என்னங்க இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சாப்பாடு வந்து நம்ம கொடுக்கறது மூலமாக உங்கள் கணவனை வந்து நீங்கள் உங்கள் கையில் போட்டுக்கலாம். ஒரு உணவு தான் வந்து ஒரு ஹஸ்பண்டோட மனசில் இடம்பெறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஸோ சமையல் கட்டை நீ என்றைக்குமே விட்டு கொடுத்துறாத, இப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பெண்களுக்கு இன்றைக்கி வந்து பிறந்ததுலேருந்தே ரத்தத்திலே ஊட்டி வளர்க்குறாங்க. இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்களோட பாட்டியாக இருக்கலாம், இவங்க நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா, கிச்சனில் மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன் ஒரு மருமகளே கல்யாணம் பண்ணி வந்தால் கூட அவங்கள கிச்சனில் விட மாட்டாங்க. இதை தொடாத, அதை பண்ணாத, இது ஏன் கண்ட்ரோலு அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த விஷயத்தில் தான் வந்து அவங்களுடைய அந்த வீட்டையே கட்டுக்கோப்பாக காப்பாற்றிட்டு இருக்கிற மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தாங்க இதில் உண்மை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உன்னுடைய முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா சமைக்கிறது, அதுவும் ருசியாக சமைக்கிறது, பேர பசங்களுக்கு எடுத்து சமைச்சு கொடுக்குறது. அதுக்கு விட எனக்கு என்னங்க சந்தோஷம், அதை விட எனக்கு என்னங்க பாசம் அப்படின்னு அந்த பாசம் பாசம் பாசம்னு சொல்லியே உங்களை ஒரு மாய வலையில் போட்டு அமுக்கி வைக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அறிவே கிடையாதா, அவங்களுக்கு திறமையே கிடையாதா, அவங்களுக்கு எந்தவித ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸுமே கிடையாதா? டெலிகேஷன் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். நம்மளால் செய்ய முடியாத விஷயத்தை செய்ய முடியாத விஷயத்தை வந்து நம்ம மற்றவங்க செய்ய முடியாது, நீங்கள் தான் செஞ்சாகணும். பட் மற்ற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் டெலிகேட் பண்ணலாம். தட் மீன்ஸ் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கலாம். மேனேஜர்ஸ் கம்பெனியில் அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து நீங்கள் தான் செஞ்சாகணும். முக்கியமான முடிவுகள், மீட்டிங்க்கு முக்கியமான ஒரு ஆளுங்களை பார்க்குறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லா விஷயத்தையும் மற்ற எல்லாருக்கும் நம்ம வந்து பங்கு போட்டு நீ செஞ்சுக்கோன்னு கொடுப்போம். ஆனால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட முக்கியமான விஷயங்களாக எதை எடுத்துக்கிறாங்க? சமைக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை முக்கியமாக எடுத்துக்கிட்டு மற்ற எந்த விஷயத்துலையுமே அவங்களால ஈடுபடுறதில்ல. ஸோ பை த டைம் தேர் 40, குழந்தைங்கள்லாம் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம், திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன பிரயோஜனம், யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்னுக்குள்ளே போகிறாங்க. இல்லைனா இன்னும் சில பெண்கள் வந்து